ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்காக நடப்பு ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டு அளவை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்த பிரதமர் மத்திய வெளியுறவுத்துறைக்கு அறிவுறுத்துமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் புனித பயணம் மேற்கொள்வதற்காக தமிழக ஹஜ் கமிட்டிக்கு இந்த ஆண்டு 13,159 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் கமிட்டி இஸ்லாமிய மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு 2,672 இடங்களே ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த ஆண்டுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஒதுக்கப்பட்ட 2,672 இடங்களிலிருந்து சிறப்பு பிரிவிற்காக 1,180 இடங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு விட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள 1,492 இடங்கள் பொது பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மேலும் 100 இடங்கள் மட்டுமே இந்திய ஹஜ் கமிட்டி ஒதுக்கியதால் விண்ணப்பித்த பெரும்பாலானோர் ஏமாற்றமடைய நேரிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் புனித பயணம் மேற்கொள்வதற்காக இந்திய அரசு அவ்வப்போது கூடுதல் இடங்கள் ஒதுக்கி தந்ததை பிரதமருக்கு தெரியப்படுத்திக் கொள்வதாக தமது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 3,696 இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டதாகவும் நடப்பு ஆண்டில் விண்ணப்பித்துள்ள அனைவரும் தங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் என மிகவும் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எனவே நடப்பு ஆண்டில் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்காக பெரும்பாலானோர் விண்ணப்பித்துள்ளதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டு அளவை அதிகரிக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். நடப்பு ஆண்டில் அதிக அளவிலானோர் புனித பயணம் மேற்கொள்ளும் வகையில் இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்துமாறு இந்திய வெளியுறவுத்துறைக்கு அறிவுறுத்துமாறும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.